ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழில் சில கொஸ்டினை எப்படி ட்ரிக்ஸ் வச்சு ஆன்சர் போடுறதுன்னு பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறுபானாற்றுப்படை எழுதியவர் யார்? அதாவது சிசி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீத்தலை சாத்தனார். பார்த்தீங்கன்னா, யானை எந்த வகை பெயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த விலங்கோட பெயர் வந்தாலும் அது பொது பெயர் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஏதாவது ஒரு நேம் வச்சு ராமு, சீனு அப்படின்னு ஏதாவது ஒரு நேம் வச்சு அழைச்சாதான் அது தனிப்பட்ட பெயராகும். இது எல்லா யானையும் பொதுவாக நம்ம யானைன்னு சொல்கிறதுனால அது பொது பெயர். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அகநானூறு இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்றத எடுத்துங்க. அகம் அப்படின்னாலே நம்ம மனது அப்படின்னு அர்த்தம். நம்ம மனசு அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறதுல பொருத்தமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காதல். இதுதான் இதுக்கான ஆன்சர். பாவை நோன்பு இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவை அப்படின்னாலே நம்ம பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறதுல ஆன்சரில் இளைய பெண்கள் நோன்பு இதுதான் கரெக்டான ஆன்சர்.